கைலாச மாமலையே தூத்து மெல்லிகவி வருகிறாள் இந்த சண்டத்தியானவள். ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, எத்தனை வருஷம், எத்தனை வருடம் பாருங்கள். 12 வருடமாக வருடமாக கைலாசம் சுத்தம் செய்தாள், சுத்தம் செய்தாள். 12 வருடமாக 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 கைலாசம் சுத்தம் செய்தாள், சுத்தம் செய்தாள். 13ஆம் வருடத்திலே பார்வதியாள் ஏது சொல்வாள், பார்வதியாள் ஏது சொல்வாள். சண்டத்தியாள் இங்கிருந்தாள், இவள் இங்கிருந்தாள். கைலாசம் தீட்டாகும், இடமெல்லாம் தீட்டா போவோம். காட்டதிலே அனுப்புமையா சண்டத்தி பெண்கொடியே. வருடமாக கைலாசமலையை தூத்து மெழுகி சுத்தம் செய்து வருகிறாள் சண்டத்தியானவள். 13ஆம் வருடத்திலே பார்வதியானவள் சொல்லுகிறாள், என்ன சொல்லுவாள்? சுவாமி, இந்த சண்டத்தியானவள் இந்த கைலாசமலையில இனி இருக்க கூடாது. யாமா அப்படி சொல்ற? இங்க இருந்தால் கைலாசம் தீட்டாகும். அப்ப என்ன செய்யலாம்? சண்டத்தி இருக்கக்கூடிய இடம் காடுதான். காட்டுல வாழ்ந்தாதான் அவன் நல்ல பிள்ளையா இருப்பா. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. என்ன? நான் யாருக்கிட்டயாவது ஏதாவது சொன்னா என்கிட்ட சண்டைக்கு வராங்க. சரி, நான் திரும்ப மனசு இறங்கி அவளை அங்கே இருன்னு சொல்லி இருத்திருவேன். அதனால யாரையும் வாய்ப்பா விரட்டன்னா நீதவாசமா பேசி விரட்டுவா. அப்படியா? சண்டத்தி நீயே விரட்டி விட்டுரு. விரட்டண்டா அனுப்பி விடுவோம். ரெண்டும் ஒண்ணுதானே? அப்படியா? நீயா அனுப்புனா அது அனுப்புனது, விரட்டி விட்டாலும் அனுப்புனது அர்த்தமா? அப்படியா? நம்ம வேண்டாம் தானே விரட்டி விடுறோம். ஆமா, விரட்டினது அதுக்கு பேரு. சரி, நீயே விரட்டி விட்டுரு. சரி சுவாமி. சொல்லு. சண்டத்தி அருகிழைத்தாள் பார்வதியானவள். அம்மா சண்டத்தி, என்ன இன்று உள்ள வேலையெல்லாம் முடித்தாயா? முடித்தேனம்மா. நீ இந்த கைலாசமலையில் இருந்தா கைலாசம் தீட்டாகும். அப்படியானால் கைலாசமலையில இனி உனக்கு இடம் கிடையாது. எங்கு செல்ல வேண்டும்? நல்லபடியா தான் கைலாசமலையை தூத்து மெழுகி சுத்தம் செய்து வந்தா. சரி, உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல தண்ணி போகல. இருந்தாலும் நீ போய் தான் ஆகணும். நீ இருக்கக்கூடிய இடம் காடு. நான் தனியாக செல்ல வேண்டும். தனியாக உங்களை அனுப்புவோமா? நாங்க அதுல காரியமா இருக்க பத்தியா? ஒரு பெண்ணை நாங்கள் காட்டிலே தனியாக அனுப்புவோமா? உனக்காக ஒரு சண்டன் வருவான். உனக்கேத்த குண்டன் வருவான். எப்ப வருவாரு? கானகத்திலே. சீக்கிரத்துல நீ போன உடனே வந்துருவாரு. அவன் ஆர்வத்துக்கு போற பாதையில கூட்டிட்டு போனாலும் போல இருக்க. சீக்கிரத்திலே இருவேரும் மனமுடைத்து காட்டிலே வாழ்ந்து வருவார். நல்ல வாச்சால் பத்தி அத குண்டனை எதிர்பார்க்க. ஆமா, அப்படி என்று சொல்லி சண்டத்தியானவள் காட்டிலே வருகிறாள். சரி, சண்டத்தி காட்டிலே வளர்ந்து வரக்கூடிய நாளைகளே சண்டத்திக்கு ஒரு துணை வேணும். பாத்தீங்களா? கண்டிப்பா வேணும்ல. தேவா தேவர்கள் பூமாலை கட்டி வரக்கூடிய நாளைகளே அதிலே ஒரு மறையவன் அந்த மாலையை முகர்ந்து பார்க்கிறான். ஐயோ! முகர்ந்து பார்த்த காரணத்தினாலே மற்றுமுள்ள தேவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்வார்கள்? சண்டால பாவி, சண்டாலா சதிகாரா, ஏ பாவி, பகவானுக்கு கொண்டு போற மாலையை முகர்ந்து விட்டாயே. நீ இந்த கூட்டத்துக்கு ஆகாது. நீ இங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. நீயும் காட்டில போடான்னு சண்டை நாட்டு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. விரட்டி விட்டாச்சு. சண்டத்தி வாழ்வது சண்டனுக்கு தெரியாது, சண்டன் வாழ்வது சண்டத்துக்கு தெரியாது. கானகத்திலே இருவேறு ஒரு நாள் தினத்திலே சந்திக்கின்றார்கள். சரி, கோவில்ல வச்சு சந்திக்கிறாங்க. எவ்வளவு நல்ல விஷயம் பாத்தீங்களா? காட்டுக்குள்ள கோயிலும் கட்டி வச்சிருக்காங்க. ஆமா, பரவாயில்லையே. கட்டல. ஆமா, இவங்க எல்லாம் ஏதாவது தெய்வம் வணங்கி இருப்பாங்க. அப்படி? ஆமா. சரி, இப்படி இருவேறு வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சண்டத்தியானவள் சொல்கிற, ஐயா நீங்களும் காட்டுல தனியா தான் இருக்கீங்க. நானும் காட்டுக்குள்ளதான் இருக்கேன். ஆமா, நீயும் காட்டுக்குள்ளதான் இருக்க. நாங்க பிறந்ததெல்லாம் கைலாசம் தான். சரி, அங்க அனுப்பும் போதே சொல்லிதான் விட்டாங்க, ஒரு குண்ட வருவான், உனக்காக ஒருவன் காட்டிற்கு வருவான். யாரும் இல்ல, நான் தான். இவ்வளவு நாள் நானும் பார்த்தேன், நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, வேற யாரும் கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஆசை எனக்கு வந்திருக்குது. என்ன ஆசை? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிட்டு நம்ம ஜோடியா இருப்போம். அதுதான் பகவானுடைய உத்தரவு. அப்படி என்றால் அப்படி ஆகட்டும். இருவேரும் திருமணத்தை முடித்தார்கள். சரி, மாலை 8 மணம் முடித்து வாழ்ந்து வாரார் இருவேரும். மாலை 8 மணம் முடித்து வாழ்ந்து வாரார் இருவேரும். மதனம் நல்ல ரதியும் போலே மங்கையவள் வாழ்ந்து வாரார். சேருங்கப்பல் சேர்வது போல் சிந்தி மகிழ்ந்து வாழ்ந்து வர்றார். வாழ்ந்து வருவோம் நாளையிலே சண்டத்தியா விருப்பமானாள். வாழ்ந்து வரும் நாளையிலே சண்டத்தியால் கர்ப்பமானாள்.
இல்லறமாகவே அழகாகவே இருவேறும் காட்டிலே திருமணத்தை முடித்து வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சண்டத்தியானவள் கர்ப்பமானாள். கர்ப்பமுற்றால் சண்டத்தி மாதங்கள் திகைந்து செல்கின்றன. சரி, 1 2 3 4 5 6 7 8 சரி 9 10 11 12 இல்ல 8 மாசம் ஆயிடுச்சு. மாசம் தான் 8 ஆயிருக்கா? மாசம் 8 மாசம். 1 2 தான் தெரியாம சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இல்ல சண்டத்திக்கு மாதங்கள் 8. எத்தனை மாசம் ஆச்சு? 8ஆன மாதத்திலே சொல்லுடா, சிரிக்கிறா. சண்டனை பார்க்கிறாய். நான் 3 மாசத்துக்கு முன்னாடி கேட்கும்போது 2 மாசம் தான் சொன்னான். இப்ப 2 தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிதான், சரி இருக்கட்டும். அவனே குழம்பி போயிருக்கான். இங்க 8 மாசம் ஆச்சு. சரி, 8 மாதமான சண்டத்தியானவள் மன்னவனை பார்த்து கேட்கிறாள். என்ன கேட்கின்றாள்? அண்ணா, என்னம்மா? திருமணம் முடிந்து இவ்வளவு நாட்கள் ஆகிறது. சரி, இந்த காட்டுல இனிய பண்டம் எதுவும் நான் அருந்தவில்லை. அது உண்மைதான். காட்டுல எது கிடைக்குதோ அதுதான் சாப்பிட முடியும். அது வேணும் இது வேணும் பிடிவாதம் பிடிச்சு வாங்கி சாப்பிட முடியாது. அது உண்மைதானே. அதனால 8 மாத காரணத்தினாலே ஒரு தடவை ஆசைப்பட்ட பொருளை சாப்பிடணும் போல இருக்குது. என்னதுமா வேணும் உனக்கு? கேளு, நான் கொண்டு வரேன். மாமிசம் சாப்பிட ஒரு மீன் துள்ளி கொண்டு இருக்கின்றதல்லவா, அதை கொண்டு வரட்டுமா? அந்த மீன் வேணாம். அதன் பிறகு ஒரு மயிலானது இருக்கின்றதல்லவா, அதை கொண்டு வரட்டுமா? வேண்டாம். வேண்டாம். வேற எதுதான் வேண்டும்? ஒரு முயல் குட்டி கிடைச்சா நல்லா இருக்கும். முயல் செட்டியார்ட்ட கேட்கணும், எங்க போட்டுருக்காரு தெரியலையா? சரி, என்ன வேண்டும்? முயல் குட்டி தானே? ஆமா, இதோ நான் கொண்டு வருகின்றேன். சரி என்று கானகத்துல வேட்டைக்கு வருகின்றான் சண்டன். ஆமா, வேட்டையாட வந்த சண்டனை ஒரு சிங்கமானது வேட்டையாடி கொன்றது. காட்டிலே இறந்தான் சண்டன். சண்டன் இறந்தாள். அறிந்தாள் சண்டத்தியானவள். மன்னன் இறந்த செய்தியை கேட்டவுடனே எப்படி அழுதாள் வாருங்கள். மன்னவரை மணவாளா, மாலையிட்ட பிராணநாதா, ஓனீரை மன்னவரே, கொல்லாத உலகை விட்டு முத்து போலே கண்ணீரை, அவள் முத்து போலே கண்ணீரை எல்லாம் சோர விட்டா, முத்து போன்ற கண்ணீரை, முத்து போன்ற கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோர விட்டா, அவளம் போன்ற கண்ணீரை பக்கமெல்லாம் சோர விட்டா, ஆறாத கண்ணீரை அங்கமெல்லாம் சோர விட்டா, முட்டிடுவாள் மோதிடுவா, முட்டிடுவாள் மோதிடுவா, ஆண்டவர் தஞ்சம் என்பா. மன்னவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை காதிலே கேட்டவுடனே சண்டத்தியானவள் சொல்கிறாள். சொல்லுவா, மன்னா, யாருக்கு என்ன பாவம் செய்தோம்? யாருக்கு என்ன துரோகம் செஞ்சா ஐயா? காட்டிலே நான் தனியாக வாழ்ந்து வந்தேனே மன்னா. காட்டிலே நான் தனியாக இருந்த எனக்கு வாழ்க்கை துணை என்று வந்துவிட்டு பாதியிலே வந்துவிட்டு பாதியிலே சென்று விட்டீர்கள் இறைவா. இறைவா, நான் எங்கே செல்லுவேன்? யாரை காண்பேன்? முட்டினாள், மோதினாள், கத்தினாள், கதறினாள். மன்னன் இல்லாத இடத்துல நமக்கு ஒரு வாழ்க்கை தேவையா? செத்துருவோம், இனி செத்துருவோம். உலகத்துல இனி வாழக்கூட பொல்லாத உலகம், உலகமே வேண்டாம், செத்துருவோம். அப்படி என்று சண்டத்தியானவள் அப்படியே சாக போகிறான். செத்துட்டாளோ? அது எப்படி செத்து போவா? அது எப்படி சாக போவ? சாக மாட்டான். ஆமா ஆமா, இப்படி சாமி நீங்க இல்லைன்னா நான் செத்து போவீங்க. நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் வாழவே மாட்டேன். இந்த பிள்ளை கூட அப்படிதான் சொல்லுவா. சரி, நீங்க இல்லைன்னு சொன்னா எனக்கு எது வாழ்க்கை சாமின்னு சொல்லுவா. ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்தா யாராவது பின்னாடி சாவாங்களா? அம்மா மாட்டாங்கல்ல. கணவன் செத்து போனான்னு சொல்லி பின்னாடி மனைவி சாவா? சரி, மாட்டா. அப்படி இறந்து விட்டால் உலகம் தான் தாங்குமா? 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 அப்படிதானே அப்படி நினைக்கிறா. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க என்ன பாவம் செஞ்சாங்க? நம்ம பிள்ளைங்க இந்த உலகத்தை பார்க்கவில்லை அல்லவா? இந்த பிள்ளைங்களுக்காக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அல்லவா? யாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. அப்படி என்று நமக்காக வாழாவிட்டாலும் நம் பிள்ளைக்காக வாழ வேண்டாமா? அதானே, அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. அப்படி ஒருவாறு மனதை தேற்றிக் கொள்கிறார். சரி, இப்படி அந்த காட்டிலே தனியாகவே வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வரும் நாளையிலே, வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சண்டத்திக்கு மாதம் 10 மாதம் ஆகிறது. சரி, 10 மாதமான சண்டத்தியானவள் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றாள். குழந்தையை பெற்றெடுத்தாள்? அப்படி கிடையாது, வேற எப்படி? ஒரு குழந்தை என்று சொன்னால் குழந்தையை பெற்றெடுத்துக்கிறான்னு சொல்லலாம். சரி, இவள் பெற்றெடுத்தது 7 குழந்தை. ஒரு சொல்ல 7 பிள்ளை. ஆமா. தம்பி எத்தனை குழந்தைடா? ஸ்கேன்ல பார்த்தாச்சா?
அப்ப குழந்தைகளை என்று தானே சொல்ல முடியும். அப்படி சொல்லு. அப்படி என்று சொல்லி சண்டத்தியானவள் ஒரு சூழில் 7 பிள்ளை 7 பிள்ளை 7 பிள்ளை சண்டத்தியாள் பெற்றெடுத்தாள் ஒரு சூழில் 7 பிள்ளை 7 பிள்ளை 7 பிள்ளை சண்டத்தியாள் பெற்றெடுத்தாள் அவள் பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பேருமிட்டாள் சண்டத்தியாள் அப்படி தொக்கனென்றோம் தானிடம்பன் கடம்பன் என்றோம் தானிடம்பன் கடம்பன் என்றும் கடம்பன் என்றோம் சம்பரனோ சமிகரனோ ஈன பஞ்ச தாருகனோ பெற்றெடுத்த 7 குழந்தைகளையும் சண்டத்தியானவள் வளர்த்து வருகிறாள். வளரக்கூடிய நாளையிலே குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் அல்லவா? அப்படி என்று சண்டத்தியானவள் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட பெயர்களை வைத்தாள் தெரியுமா? எப்படி? தக்கன், இடும்பன், கடம்பன், சம்பரன், சமீகரன், தாருகன். 7வது பிள்ளைக்கு தாருகன் பெயரை சூட்டுறா. ஆமா, இருக்க இடத்துல அடிச்சுக்கிட்டே இருப்பான். சரிதான். இப்படி 7 குழந்தைகளுக்கும் பெயர் சூட்டு விட்டு சரி சண்டத்தியானவள் தாளாட்டி சீராட்டி அந்த காட்டிலே வளர்த்து வருகிறாள். வளர்த்து வரக்கூடிய நாளையிலே குழந்தைகளுடைய வயது வளர்ந்து செல்கிறது. ஒரு வயது 2 வயதாம் 2 வயதா 2 வயதா 2 வயதா உயர் 3 நாளாகி ஒரு வயது 2 வயதாம் 2 வயதா 2 வயதா 2 வயதா 3 நான்காகி நாலானே திருவயதில் நடந்து மெல்ல விளையாடி 5ஆனே திருவயதில் ஆடைகட்ட தான் படித்து 7ஆனே திருவயதில் எழுத்தோத வைத்தனராம் 7ஆன திருவயதில் எழுத்தோத வைத்தனரா சண்டத்தியானவள் கானகத்திலே அந்த குழந்தைகளை தன்னந்தனியாக ஒரே தாய் அந்த பிள்ளைங்களுக்கு 7 பிள்ளைங்க 70 தாய் ஒன்னாதான் இருக்கும். ஆமா, அதான் 7 பிள்ளைங்களும் ஒரே தாயா இருந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அதானே ஒரு பிள்ளை வளர்க்கறதுதான் கஷ்டம். 7 பிள்ளைல சுலபமா வளர்த்துடலாம். அப்படியா? ஆமா, சொல்றதுக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? இருந்தாலும் சண்டத்தியானவள் குழந்தைகளை வளர்த்து வருகிறாள். சரி, ஒரு வயதை 2 ஆகி உயர் 3 நான்காகி 4ஆன வயதிலே காட்டுல அப்படியே நடந்தோடி விளையாடுது. ஒரே வாட்டம் தான் மான்குட்டி முயல் குட்டி கூடால. ஆமா, எப்படியோ 7 வயது ஆகிறது குழந்தைகளுக்கு. எப்படி ஆயிட்டுன்னு வச்சுக்க. சரி, 7ஆன வயதிலே எழுத்தோத வைக்க வேண்டும் என்று சண்டத்திக்கு ஒரே வருத்தம். நம்ம இருக்கிறது காட்டுல இருக்கிறோம். ஆமா, பிள்ளைங்களை கொஞ்சமாவது படிக்க வைக்கணும். காட்டுவாசியா வளர்ந்துட கூடாது இல்லையா? தேடி பிடிச்சு ஒரு குருகுலத்தை கண்டுபிடித்தாள். 7 பிள்ளைங்களை அங்க கொண்டு சேர்க்கிறா. சரி, ஐயா யாரம்மா? வாத்தியாரே. நான் தான். நீங்க தானா? நீ யாரம்மா? நான் அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, 7 பிள்ளைங்கள் என்னுடைய பிள்ளைங்கள். ஒரு அச்சில வார்த்தது போல இருக்கு. இந்த பிள்ளைங்க இவ்வளவு அழகா இருக்கு. 7 ஒரே சூழ்ல பிறந்த பிள்ளைங்க. அப்படியா? ஆமா. இந்த பிள்ளை எப்படி? இந்த பிள்ளையா ரொம்ப நல்ல பிள்ளை. நல்ல பிள்ளையா? ஆமா. சரி, இருக்கட்டும். அம்மா, நீ சண்டத்தி தானே? சண்டத்தி தான். சண்டன் எப்படி இருக்கறா? சண்டனா? ஆமா. ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? என்னாச்சு? அவரு போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எங்க போனாரு? செத்து போயிட்டாரு ஐயா. இறந்து விட்டாரா? 8 வருஷம் ஆகுது. ஐயோ, அம்மா, என்ன பிள்ளைக்கு எத்தனை வயசு? பிள்ளைக்கு 7 வயசு. சண்டை இறந்து எத்தனை? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு. ஆமா. சரி, இந்த குழப்பத்துக்கு நான் வரல. இத பாருங்கள். சரி, இப்பொழுது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள்லாம் சரியான பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படியே படித்து தருகிறேன்மா.
ஏழாவது புள்ள மட்டும் கொஞ்சம் குறும்பு செய்வான். பரவாயில்ல, நான் பாத்துக்கிட்டேன். அவன் மட்டும் பக்குவமா பேசுனீங்கன்னா, அன்பா பழகலீங்கன்னா புரிஞ்சுக்குவான். சரி ஆகட்டும் அம்மா. சரி சரி, நீ போவலியா? ஐயா, பிள்ளைங்களை ஒரு முறை பாத்துட்டு போறேன். நீ கடைசி வரைக்கும் பாத்துக்க. சரி, இனி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு வந்து சேருவாங்க. அப்படியா? ஆமா. பிள்ளைங்களே, அம்மா வாத்தியார் சொல்லுவாரு, சொன்னதை கேட்டு அப்படியே நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். சரியா? சரிங்கம்மா. கேட்ட கேள்விக்கு தலை குனிஞ்சிருக்க கூடாது, தலை குனிஞ்சு சிரிச்சிட்டு இருக்க கூடாது. சரி, தைரியமா பதில் சொல்லணும். பதில் சொல்லணும், மைக்கில மண்டைய வச்சு இடிச்சிருவாரு. சரியா? சரிங்கம்மா. அப்படி என்று பாலர்கள் எல்லாம் படைத்து வருகிறார். சரி, படைத்து வரக்கூடிய நாளைகளில் நினைக்கிறாள் சண்டத்தியான. என்ன பிள்ளைங்களா நல்ல வாத்தியார்ட்ட படிச்சிட்டு இருக்காங்க, இனி வாத்தியார் நல்லா படிச்சு கொடுத்துருவார் அப்படின்னு தாயார் நினைக்கின்றாள். சரி, ஆனா பிள்ளைங்களுடைய குணம் என்ன தெரியுமா? என்ன? தானும் படிக்க மாட்டான், படிக்கிறவங்களையும் படிக்க விட மாட்டான். தானும் சும்மா இருக்க மாட்டான், இருக்கவனையும் இருக்க விட மாட்டான், யாரையும் படிக்க விட மாட்டான். பார்த்தாரு வாத்தியார், என்னாச்சு? இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம பாடம் எடுக்கணுமா? எப்படிப்பட்ட பிள்ளைகள்? வரதுக்கு முன்னாடி எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்களா தான் இருந்தாங்க. இப்ப எப்படி இருக்கு? இந்த 7 பிள்ளைங்களும் என்னைக்கு வந்தாங்களோ ஒரு பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. இந்த பிள்ளைங்களை விரட்டி விட்டுறணும். இந்த 7 பிள்ளைங்களும் விரட்டினா இந்த குருகுலம் நல்லா இருக்கும். ஆமா, அப்படின்னு சொல்லி 7 பாலகர்கள் அழைத்தா. ஏய் பாலகர்களே, வாத்தியாரே நமஸ்காரம். எல்லா பட்டி மக்களே, அப்பன் பேர் தெரியுமாடா உங்களுக்கு? வெளியே போங்கடா. தம்பி, அண்ணா, வாத்தியார் என்ன சொல்லி விட்டார்? பட்டி என்று உரைத்தார் அண்ணா. இவரை விடலாமா? விடவே கூடாதண்ணா. என்ன செய்யலாம்? மரத்துல கட்டி வச்சு விளாற எடுத்து விளாசு விளாசுன்னு விளாசணும். விளார் எடுத்து விளாசம் அடி கொடுக்கணும் அண்ணா. விளார் எடுத்து விளாசம் கேட்கணும், அடி கொடுக்கணும். அவரு படிச்சு கொடுத்த படிப்பு அப்படி. ஆமா, விளார் எடுத்து விளாசம் கேட்கணும். சரி தம்பி, என்ன அப்படி என்று வாத்தியார் அடித்தார்கள், உதைத்தார்கள். தாயிடத்திலே ஓடி வருகிறார்கள். என்ன சொன்னார் பாருங்கள். எந்தாயே சண்டத்தியே, எந்த கப்பன் யாரு அம்மா, யாரு என்று கேட்ட போதே சண்டத்தியால் ஏது சொல்வா, படிக்க கர்த்தன் அழிக்க கர்த்தன், படிக்க கர்த்தன் அழிக்க கர்த்தன், பரமசிவன் அவர் அல்லவா, படிக்கும் கர்த்தன் அழிக்கும் கர்த்தனே, படிக்கும் கர்த்தன் அழிக்கும் கர்த்தனே, பரமசிவனர் அவர் அல்லவா, பரமசிவன் அவரானா அழியாவரம் வாங்க வேணும் என்று சொல்லி பாலரெல்லாம் ஏகினாரே கால்நடையா, அள்ளி மணல் குவிதா, அரணார்லிங்கம் ஒண்டி செய்தா, சேர்த்து மணல் குவிதா, சேர்த்து மணல் குவிதா, சிவனார்லிங்கம் ஒண்டி செய்தா. ஏழு பாலகர்களும் தன்னுடைய தாயிடத்தில் வருகிறார்கள். ஏ அம்மா, 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 ஏம்பா அம்மா, வாத்தியார் எங்களை அடித்து விட்டார். இப்படி என்னுடைய பிள்ளைகள் அழுது நான் பார்த்ததே கிடையாதப்பா. வாத்தியார் அடித்த அடி மனதிலே புண்போல் இருக்கின்றது. அம்மா, நீங்கள் எல்லாம் இப்படி அழுது வருகின்றீர்களே. தம்பி, வாயை திறந்து சொல்லிட, வாய்க்குள்ள என்ன வச்சிருக்க? அம்மா, வாத்தியார் எங்களை என்ன சொன்னார் தெரியுமாம்மா? இனி எதுக்கு அழுதுட்டு வர்ற? இப்போ அவர் எங்களை பட்டின்னு சொல்லிட்டாருமா, அப்பனிலா பட்டி மக்கா என்று சொன்னாரம்மா. முகத்துல கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே தெரியல. வருத்தம் தெரியாது தம்பி, பிளார் எடுத்து பிளாஸ் இவ்வளவு நேரம் அழுதுருக்கேன் அம்மா. அழுத பக்குவமே இல்லையே மூஞ்சில. சரி, ஏதோ சொல்ற அம்மா. என்ன தம்பி அழுதாம்னா லிப்டிக் கரைஞ்சிருமா? வேண்டாம்மா. சரி, 7 பிள்ளைங்களும் ஏதோ கஷ்டத்துல வந்திருக்கீங்க. அம்மா, நீ சொல்லப்பா. அப்பா யாருமா? எங்க அப்பா யாருமா? அப்பன் இல்லாத பட்டி மக்கள் என்று உரைத்தாரே. பட்டி என்றால் நாய் அல்லவா? ஒரு தாயிடத்திலே நாய் பெற்ற மக்கள் என்றல்லவா உரைத்தார் அந்த வாத்தியா? ஒரு தாயிடத்திலே பிள்ளைகள் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கலாமா? தாயானவள் தந்தை யார் என்று சொல்லாமல் வளர்க்கலாமா? தாயே தெரியக்கூடாதுன்னு தான் சொல்லல. அப்ப அப்பா அவ்வளவு மோசமான ஆளா? அப்படி இல்ல. உங்களுக்கு அப்பா உண்டு. அப்பா எந்த நாய்மா? அந்த நாய் வாத்தியார் அப்படித்தானே உரைத்தார். அப்படி இல்லாத பட்டி மக்கள் என்று. பட்டி என்றால் நாய் அல்லவா? நாய் பெற்ற மக்கள் என்றல்லவா வாத்தியார் உரைத்தார். சரி, நீ இத்தனை காலம் மறைத்து வைத்திருக்கின்றாய். யார் என்று உண்மையை சொல்லிவிடு. உங்க அப்பா சண்டன். அப்பா கூட சண்டையா? அப்பா எந்த ஊர்ல சண்டை போட்டு போயிருக்காருமா? தம்பி, அண்ணா, அப்பாவுக்கு அம்மைக்கும் சண்டை. 7 பேர் ஒண்ணு சேர்ந்து
அப்பா அம்மா சேர்த்து வைக்கணும். இப்ப சண்டை இல்லப்பா, அவர் பெயர் சண்டன். அவர் எங்க இருக்கிறார்? அது செத்து போயிட்டாரு. நீ ஏம்மா தம்பியே கேட்டியம்மா, உன் முகத்துல அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லும் போது என்ன ஒரு கவலை இருந்தது தெரியுமா? அம்மா அப்பா இறந்து விட்டார் என்று சொன்னால் எங்களுக்கு தந்தையே கிடையாத தாயே, தந்தை இல்லாமல வாழ வேண்டும். தகப்பன் இல்லை என்று கவலை கொள்ள வேண்டாம். என்னுடைய தகப்பன் யார் தெரியுமா? யாரு? கைலாச மலையிலே வீட்டிற்கக்கூடிய சிவபெருமான் என்னுடைய தகப்பன். உங்களுக்கு அப்பா இருக்கு, எங்களுக்கு அப்பா இல்லையம்மா. அவர் இன்று முதல் உங்களுக்கு தந்தை. தம்பி அண்ணா, நம்ம அப்பா பேர் என்ன? சிவபெருமான். சிவபெருமான். ஆமா, யாரு கேட்டாலும் சிவபெருமான் சொல்லிரு. சரிங்க அண்ணா. சிவபெருமான் சொன்னனே பாலகர்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அம்மா, சிவபெருமான் என்றால் யார்? ஆதிசிவன் அப்பன் என்று சொன்னால் அவர் பார்க்கணும்னா என்னமா செய்யணும்? தவம் செய்யணும்பா. தவம் செய்தால் சிவனை பார்க்கலாமா? அவர் நினைச்சு ஒரே மனசோட தவம் செய்யணும். 7 பேரும் ஒரே மனதா இருங்க. ஆமா, அவர் நோக்கி தவம் செஞ்சு அவர் என்ன தருவாருமா? நீங்க உங்கள்ட்ட கேட்பாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு. வரம் தருவாரா? தருவார். எது கேட்டாலும் தருவாரா? ஆமா ஆமா. தம்பி அண்ணா, ஆதிசிவன் அப்பன் என்றால் அழியாத வரம் வாங்கி வரலாம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தவம் இருக்க செல்லலாம் தம்பி. அப்படி என்றேன். சரி அண்ணா. அள்ளி மணல் குவித்தார் அரணார்லிங்கம் உண்டு செய்தார். சரி. சேர்த்து மணல் குவித்தார் சிவனார்லிங்கம் உண்டு செய்தார். அடிக்கிற காற்றை ஆகாரம் என உண்டு தவம் இருக்கின்றார் பாலகர்கள். சரி. தவம் இருக்கக்கூடிய வேளையிலே அறிந்தார் சிவபெருமான் 7 பிள்ளைங்களையும் கைலாசம் அழைத்து வருகிறார். சரி. கைலாசம் மலை அழைத்து வந்து என்ன கேட்டார் வாருங்க. என்ன கேட்கின்றார்? என்ன வரம் வேணும் அப்பா, என்ன வரம் வேணும் என்னுடைய பிள்ளைகளே, என்ன வரவேணும்? என்ன வரவேணும் என்னுடைய பிள்ளைகளே? 7 கடலுக்கு அப்பாலே, 7 கடலுக்கு அப்பாலே கிட வேணும் 7 கோட்டை. சந்திரர்கள் சூரியர்கள் எங்கள் வார்த்தை கேட்க வேணும். ஒரு அசுரன் பட்டு போனா கோடி அசுரன் பிறக்க வேணும். அறுக்கரைக்க முளைக்க வேணும். ஆதிவரா தர வேணும். ஆனோர் இவர் கையாலே, நாங்கள் ஆனோர் இவர் கையாலே அழியாத வர வேணும். அப்படி போட்டு 7 பிள்ளைங்களும் கைலாச மலை வருகிறார்கள். வந்தாச்சு. பார்த்தார் சிவபெருமான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுவார்? பிள்ளைங்களே, அப்பா எப்பா நீங்க தான் சிவபெருமான் அப்பாவா? ஆமா ஆமா. சிவபெருமான் அப்பா நமஸ்காரம். வந்துட்டீங்களா? வந்துட்டோம். 7 பிள்ளைங்களும் பார்க்கிறதுக்கு ஒரு லட்சணமா அம்சமா அழகா இருக்கீங்க. நாங்க எல்லாரும் எங்க அம்மா மாதிரி. ஆமா, சண்டத்தி அழகோ அழகு. எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஆமா. சரி இருக்கட்டும். சரி, கைலாச மலை அழைத்து வந்திருக்கின்றேன். ஆமா. தவம் செஞ்சிருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு என்ன வேணும்பா? சுவாமி வரம் தான் வேணும், வேற என்ன வேணும்? வரமா? ஆமா. சரி, எல்லாரும் வரம் வாங்குவது வழக்கம் தான். சுவாமி என்ன? நான் மட்டுமே எல்லா வரத்தையும் கேட்கணுமா? இல்ல யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ என் தம்பிமாரோட சேர்ந்து கேட்கணுமா? அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? 7 பேர் இருக்கிறோம். ஆமா ஆமா. தனித்தனியா கேட்கட்டுமா? 7 பேரும் யார் என்னென்ன வர வேணும் கேட்கிறோம். ஒவ்வொரு வரமா கேளுங்க. சுவாமி என்ன? முதலில் நான் கேட்கின்றேன். கேளுங்க. 7 கடலுக்கு அந்தப்புறத்திலே சரி இரும்பால் கோட்டையிட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு கோட்டையானது அமைத்து இருந்து உலகை ஆள வேண்டும். 7 பேருக்கு சேர்த்து நீ வரம் கேட்டிருக்க. தனித்தனியா எங்களுக்கு கோட்டை போடணும். அத 7 கோட்டை போடணும்னு கேட்டிருக்கேன். ஆமா ஆமா. அதுக்கு ஒருத்தன் பெரிய கோட்டை ஒருத்தன் சின்ன கோட்டைன்னு கிடையாது. நல்ல வரம். எல்லாருக்கும் ஒரே நிரப்பான வீடு, பெரிய வீடு வித்துதான் எல்லாருக்கும் ஒண்ணு, சின்ன வீடு உனக்கும் கிடையாது. அந்த வரம் உங்களுக்கு தந்தேன். நல்லது. அடுத்து சுவாமி என்ன? அறுக்க அறுக்க தலை முளைக்க வேண்டும், வர வேண்டும். அறுக்க அறுக்க தலை முளைக்கணும். ஆமா. யாருக்கு தலை? ஒரு அசுரவனை வெட்டுனா திரும்ப திரும்ப தலை முளைக்கணும். அவன் தலையா? என்னோட தலை சுவாமி. அப்ப அவனுக்கு தலை போயிடணும். நல்ல வரம், நல்ல வரம். அந்த வரம் உனக்கு தந்தேன். வீரமான வரம். அடுத்தது கேளுங்கள் சுவாமி. சரிதான். சரி, இங்கே கேளுங்க. இவருக்கு நிறைய தெரியும். அவனுக்கு கை நழுவி போனதுல அவன் கையில வரணும். சரி. அவனுக்கு எத்தனை ஆயுதம் இதுக்கு முன்னாடி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரி. 1 2 3 4 ஆயுதம் போய் 5வது ஆயுதம் தான் கையில இருக்கு. பழைய ஆயுதம் அவ்வளவு இவன் கைக்கு வரணும் சுவாமி. சரி, அந்த வரம் உனக்கு தந்தேன். உனக்கு அனைத்து ஆயுதமும் வீட்டை சுத்தி வந்து இருக்கும். போ. அடுத்து சம்பரா, என்ன வரம் வேணும் கேளு.
அப்ப இவனுக்கு தலைய வெட்டணும், உனக்கு கைய வெட்டணும். கையை வெட்டணும். சரி வெட்டிடுவோம். சரி 7 பேரும் கேட்டீங்களா? கேட்டாச்சு. வேற ஏதாவது வரம் கேட்கணுமா? சுவாமி என்ன முக்கியமான ஒரு வரம் வேணும். என்ன வரம்? ஆண் ஒரு கையில அழியாத வரம் வேணும் சுவாமி. அந்த வரமும் தந்தை. வந்தீங்களா? ஆமா. சுவாமி என்ன இத்தனை வரத்தை வாங்கி விட்டு நாங்க கால்நடையா போனா எங்களை யாராவது மதிப்பாங்களா? அப்படியானால் எங்களுக்கு ஏறி சொல்வதற்கு ரதம் வேண்டும் சுவாமி. ரதம். ஆமா. 7 வேணுமா இல்ல ஒரு ரதம் போதுமா? நல்ல கதை இருக்கு. நாங்க தனித்தனியா தான் போவோம். அப்படியா? கூட்டு ஆட்சி எங்களுக்கு இருக்க கூடாது, எங்களுக்கு சண்டை வந்துரும். அப்படி என்று ஆளுக்கு ஒரு ரதத்தை கொடுக்கின்றார். ஆட்சி வந்தாலும் அவனுக்கு பிடிச்ச தொகுதி கேட்பான், அவனுக்கு பிடிச்ச பதவியை கேட்பான். தனி தொகுதி தான் எங்களுக்கு வேணும், தனி பதவி தான் எங்களுக்கு வேணும். ரதத்தை வாங்கி பாலகர்கள் நினைக்கின்றார்கள். சரி கைலாசமலை என்ன சும்மா வர முடியுமா? வர முடியுமான்னு கேக்குறேன். முடியாது. எப்பவாவது ஒரு வாட்டி தானே வர முடியும். ஆமா. அப்படியானால் இந்த கைலாசமலை சுத்தி பார்த்துட்டு போகலாம். சுத்தி தானே வேணும். எங்க போட்டாங்களோ பலகையில அடிச்சிருக்கு, சுத்தியில கண்ணியா? சுத்தியல் இல்ல, சுத்தி பார்க்கணும்னு சொல்றேன். சாமி என்ன சுத்தி தானே பார்க்க வேண்டும். சிவபெருமானெல்லாம் இப்படி பேசுவது அழகா பையா? அப்படி என்று சொல்லி அழகாகவே கைலாசத்தை சுத்தி வருகிறார். சரி சுற்றி வரக்கூடிய நாளையிலே வடக்கு கோட்டை வாசலிலே அம்மையுமே பார்வதியால் அமர்ந்திருக்கின்றார். சரி இருக்கக்கூடிய நாளையிலே பார்வதியால் இந்த பிள்ளைங்க வரத பார்த்துட்டு இருக்கிறார். என்னாச்சு? மனதில் நினைக்கிறார், என்ன சண்டத்தி பெற்ற பிள்ளைகள் அல்லவா இவர்கள்? சண்டத்தி நமக்கு பிள்ளை மாதிரி. ஆமா. அப்படியானா இங்க இவங்களும் நமக்கு தான் பிள்ளைங்க தானே. பிள்ளைங்க மாதிரி பிள்ளைங்க. ஆமா. ஆனா பாக்கும்போது ஒரு மாதிரியான பிள்ளை போல இருக்கு. சரி. அப்படி என்று பார்வதியால் வரக்கூடிய வழியை சிரிக்கின்றார். சரி பிள்ளைங்களே யாரது? எப்பா தம்பி என்ன ஒரு பெண்ணானவள் வழி சிரிக்கின்றான். ஆமாம். எப்படிப்பட்டவளா இருக்கணும்? அதானே இல்ல எப்படிப்பட்டவளா இருக்கணும்? பெண்ணானவள் நம்மை வழிமறைக்கின்றாளே. முதல் சகுனமே ரொம்ப மோசமான சகுனமா இருக்கு. உண்மையாகத்தான். நறுக்கு 4 வார்த்தை கேளு பாப்போம். அந்த வார்த்தை கேட்டவுடனே பார்வதியால் சொல்லுகிறாள், என்னோடு ஒருவர் தான் வாங்கி போங்க அசுரர்களே. அந்த வார்த்தை கேட்டபோது பாலர்களும் ஏது சொல்வார்? மண்ணழிந்து போனாலோ மரமழிந்து போனாலோ மண்ணழிந்து போனாலோ மரமழிந்து போனாலோ பெண்ணோடு வர வாங்க மாட்டேன், பெண்ணோடு வர வாங்க மாட்டேன். போடி என்றான் அப்பாலே, போடி என்றான் அப்பாலே. பார்வதியானவள் சொல்லுகிறாய், எப்பா பிள்ளைகளே, சண்டத்துக்கு பிள்ளைங்கன்னு சொன்னா நீங்க எனக்கும் பிள்ளைங்கதான். சரி பரமசிவன் போய் என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன? நாங்க பரமசிவன் ஏதோ வாங்கிட்டு வரோம், உனக்கு என்ன வந்து? இத பாருப்பா, ஆதி சிவன் இடத்துல அழியாத வரம் வாங்கி வந்துட்டு இருக்கிறோம். அழியாத வரம் எல்லாம் வாங்க பேயாண்டி இடத்துல பெரிய வரம் வாங்கி வருகின்றோம். வரம் வாங்கணும்னு திமிரா பேசுற பத்தியா நீ? எங்களுக்கு திமிர அதிகம் தான். பெண்ணிடத்தில் நாங்கள் பேசுவதில்லை. சரி தம்பி, அவள் இடத்துல என்னடா பேச்சு? அதானே இல்ல என்ன பேச்சுன்னு கேட்க அதானே நீ கேளு. பேச்சே கிடையாது அண்ணா. பேச்சு கிடையாது தம்பி. என்ன இவள இடத்துல பேசக்கூடாது, போகலாம் செல்லலாம் அண்ணா. பாலகர்களே, நீங்க நல்லா வாழ்வதற்கு நான் ஒரு நல்ல வரம் தருகிறேன். வரமா? வாங்கி போங்களேன். தம்பி அண்ணா, பெண்ணிடத்தில் வரம் வாங்க முடியுமாடா? முடியாது. நான் வாங்கிய வரங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக அழிந்து போனாலும் சரி. சரிதான். நீ செத்து கரிஞ்சே போனாலும் பரவாயில்ல. சரி. நீ இதை விட கரிகட்டே ஆயிட்டாலும் பரவாயில்ல. பெண்ணிடத்தில் வர வாங்குவதில்லை. போடி அந்த புறத்திலே. அடே தாருகா, யாரை பார்த்து வாடி போடி என்று பேசுகின்றாய்? உன்னை பார்த்து தாண்டி. உனக்கு தாய் நான் அல்லவா? என்னை பார்த்து போடி போடி. எங்களுக்கு சண்டத்தி இருக்கிறாள் தாய், அவள் மட்டும்தான் எங்களுக்கு தாய். என்னுடைய மகன் என்று இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்தேன், இனிமேல் நான் பொறுமை காக்கவே மாட்டேன். அடே தாருகான், என்னை பார்த்து வாடி போடி என்று பேசவில்லை, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் வாடி போடி என்று பேசியிருக்கின்றார். நீ பேச்சு உனக்கே எனக்கு ஏற்கனவே 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. சரி, அவங்கள பார்த்து சொன்னீங்கன்னா அவங்க நாளைக்கு ஊர் முழுதும் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. அதனாலே பெண்களை வாடி போடி என்று பேசின காரணத்தினாலே என்னை போல ஒரு பெண்ணின் கையாலே உன் தலை சீக்கிரத்தில் அறுபடும். பாடி வந்துட்டா பெரிய மூக்குப்படி, அப்படிதானே? பாடி பாடி சொல்லு. பாடி பரமசிவம் பொண்டாட்டி, அப்படி சொல்லு. பரமசிவம் பொண்டாட்டி தான். ஆமா. அப்படி என்று சாபத்தை போட்டுக்கொண்டு பார்வதி அங்கிருந்து போறாங்க. 7 பாலர்களும் 7 கடலுக்கு அப்பாலே வந்து இரும்பாலை கோட்டை போட்டு இருந்துலகை அரசாட்சி செய்து வருகிறார்கள். சரி, பகவான் கிட்ட வரம் வாங்கினாங்க பாத்தீங்களா? அந்த வரம் வாங்கினோடனே இவன் நல்ல ஆட்சி புரியுதான் நினைக்கிறீங்களா? எப்படி செய்யறான்? கொடுமை கொடுமை கொடுமை.
ஐயோ அதுலயும் ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்குது. என்ன பயம்? இந்த பார்வதி அம்மா சொன்னாங்க இல்லையா, தலை அறுபடும் அந்த பயம் அவனுக்கு வந்து வந்து வரும்ல. பெண் சாபம் பொல்லாதது அல்லவா? அதனால அண்ணா என்ன இந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு கோவில் கட்டினால் என்ன? எதையா உள்ளது கெட்டுவோம் பண்ணி சொல்லி நான் வேண்டான்னு என்னைக்காவது மறுத்திருக்கிறேனா? சரி, அப்படி ஆகட்டும். பார்வதிக்கு என்று ஒரு கோவில் கட்டினார்கள். சரி, கப்பம் செலுத்தி வருகிறார்கள். 12 வருஷமா கப்பம் செலுத்துறாங்க. 13ஆம் வருடத்துல வாங்கிய வரத்தின் பிரகாரம் இன்னும் அவனுக்கு தலைகணம் அதிகமாகுது. வரும்ல அவனுக்கு. பெண்களை மதிக்க மாட்டான். போய் ஒரு பெண்ணுக்கு நாமல் கப்பம் கட்ட வேண்டுமா? அதனால அண்ணா தம்பி கப்பம் கட்டுவதை என்னோடு நிறுத்தி விடுங்கள். அதனால கப்பத்தை நிறுத்திட்டாங்க. கோவில் எல்லாம் அடைச்சிட்டாங்க, பூசாரி எல்லாம் மிரட்டியாச்சு. அது வரைக்கும் மனசு குளிர்ந்து இருந்தாங்க பார்வதி அம்மா. அம்மாவுக்கு கோவம் வருது. பகவான் முன்னே வருகிறார்கள். சரி, பகவான் முன்னே வந்து பார்வதி என்ன சொன்னாள் பாருங்கள். எடி என்று சொன்னதினால் இச்சையல்லவோ ஈஸ்வரரை நேரல்லவோ சொல்ல சொன்னேனா. எடி என்று சொன்னதவனோட இச்சையல்லவோ ஈஸ்வரரை நீருந்தானோ சொல்ல சொன்னேனா. எனக்கு தங்கையுமானே பரமசிவனே உமக்கு பாரியுமானே. கொல்லாத அசுரனுக்கு நானும் பாவியோ கிருஷ்ணனையா நானும் உமக்கு பாவியானே. மரத்தில் இடி விழுவது போலே அவன் தலையை அறுத்தலாமல் சங்கடம் தீராது. மரத்தில் இடி விடுவது போலே அவன் தலையை அறுத்தில்லாமல் சங்கடம் தீராது சொல்லி சிவனாரும் பார்வதியோடு 70,000 மாதுக்களை வரவழைத்து 7 பெண்களாக பிறவி செய்தாரே. பார்வதியானவள் பகவானிடத்தில் வருகிறாள். சுவாமி இது பாருங்கள், ஏன் கவலையாக வந்திருக்கிறேன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். ஆமா, இவ்வளவு வருத்தத்தோடு வந்திருக்கா. அந்த ஒரு சமயத்திலே தாரகன் என்னை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? ஒண்ணு பார்த்து அமையனத்துக்கு வர சொல்ல போறான். எப்பா வரம் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, ஒரு வாரம் தாரே வாங்கிட்டு போன்னு சொன்னேன். நீ எதுக்கு அவன்கிட்ட போய் பேசுனா? சண்டத்துக்கு பிள்ளைங்க இல்லையா, நமக்கு பிள்ளைங்க மாதிரி தானே அப்படின்னு பேசுறேன். உனக்கு இது அதிக பிரசங்கம் தானே. அவன் என்னை பார்த்து வாடி போடி என்று பேசினான். சரி, உங்களையும் ரொம்ப இழிவா பேசினான். அவன் பேச்சு அப்படிதான், அவன் இங்கதான் இப்படி இருக்கான். பேச்சு அப்படிதான் எனக்கு தெரியும். அதனாலே பெண்களை ஏளனமாக பேசுகின்றாயே தாருகா, அப்படிதான் பேசுறான். வாடி போடின்னு பேசின காரணத்துல உன் தலை அறுபடும் ஒரு சாபம் கொடுத்தேன் சுவாமி. பார்வதி என் மேல கோவத்துல கப்பம் கட்டினா 12 வருஷம் கட்டினான். சரி, இப்ப கப்பத்தை நிறுத்தி விட்டான். ஆண் ஒரு கையினால அழியாத வரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். சரி, பெண்வர்த்தி கையினால பொடிபடுவா என்று சாபத்தை நீ கொடுத்திருக்கிறான். அப்ப பெண்களை பிரவேசிச்சது தார்தலோட தலையா இருக்கலாம். ஆமா சுவாமி, என்னை வாடி போடி என்று பேசினவன் இருக்கவே கூடாது. சரி, அவன் இனி இருந்துருவானாங்க. அதானே, எப்படி அவனை இருந்துருவான். சரி என்று 70,000 மாதுக்களின் சக்திகளை ஒன்றாக திரட்டி 7 பெண்களாக பிரவேசித்தார் பகவான். 7 பெண்களும் பகவான் முன்னே வருகிறார்கள். சரி, என கேட்டார் பாருங்கள். ஏ பகவானே, ஏதேது சிவனாரே சிவனாரே பிறவி செய்த காரணமே சிவனாரே 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 பிறவி செய்த காரணமே அந்த தாருகனில் தலையறுக்க அங்கையரே பிறவி செய்தேன் அப்படி அவனுடைய தலையறுக்க ஆயுதங்கள் இல்லையா, அவனுடைய தலையறுக்க ஒரு ஆயுதம் கூட இல்லை ஐயா. ஆயுதங்கள் தந்தாலும் ஆயுதங்கள் தந்தாலும் அவனுடைய தலையறுப்போம் இப்படி. சரி, 7 பெண்களும் சிவபெருமான் முன்னே வருகிறார்கள். சரி சுவாமி, அதாவது எங்களை பிறவி செய்திருக்கிற இறைவா, அருமையாக
தாயான படை பத்திரகாளி அம்மனுடைய திருக்கோவிலில் சரி வில்லிசை குழு சீர சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்க இந்த நல்லதொரு சமயத்தில் சரி அருள்தாஸ் என்று சொல்லப்பட்ட அருமை அண்ணன் சரி ஒரு 100 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக அளித்தார். ஆமா அன்னார் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் சரி வாழையடி வாழையாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் பல கூறி இதோ கதையின் போக்கிலே செல்லுகின்றோம். இப்படியாகவே 7 பெண்களும் சிவபெருமான் முன்னே வருகிறார்கள். சரி சுவாமி எங்களை பிறவி செய்ததற்கு என்ன காரணம்? அம்மா என்ன? தார்தனுடைய அட்டகாசம் தாங்க முடியாது. தாரகன் தார்தன்மார்களுடைய தலை அறுத்து வர வேண்டும். சரி பார்வதிக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தை நிறுத்தினார்கள். சரி அன்னவர்கள் தலை அறுத்து வர வேண்டும் சென்று வருவீர்கள். சுவாமி என்ன சுவாமி பெண்களிடத்துல என்ன வார்த்தை சொல்லி விட்டீர்கள்? என்ன வார்த்தை சொன்னேன்? அவனுக்கு தலையை அறுத்துட்டு வான்னு சொல்றீங்களே, எங்களுக்கு கையை பாத்தீங்களா? கையில எதுவுமே கிடையாது. கையில அதுக்கு ஆளுக்கு 5 பொண்ணு செயினா தந்து விட முடியும். ஆயுதங்கள் தந்தால் தான் அவனுடைய தலை அறுக்க முடியும். ஆயுதங்கள் வேண்டுமா? ஆமா. அப்படி என்று சொல்லி பெண்களுடைய கையிலே ஆயுதங்கள் வரைகிறது. சரி அவருக்கு பிடித்தமான ஆயுதங்கள் வந்து சேரும். அக்கா என்ன இதோ பிடித்துக்கொள். ஏய் வாளாயுதம் ஒரு ஆயுதத்தை வர உன்னால பிடிக்கிறதுல அவன் தலையை எப்படி வெட்ட போறேன்? அவளே ஆயுதம் மட்டும் தான் இருக்கா. சரிதான். அவ தனியா ஆயுதம் கொண்டு வரணும் வேண்டாம். அப்படி அவன் நினைச்சா இவனையும் கொண்டு வருவான். 7 பெண்களும் தாரகனுடைய கோட்டையிலே வருகிறார்கள். சரி அங்கே வந்து எப்படி போர் புரிந்தார் பாருங்கள். வாடா வாடா தாருக எனவே வாடா வாடா தாருக எனவே கனிதயர் வந்து போரிற நேரம் ஏட கோட மாகவி வாரா ஏடா கோட மாகவி வாரா மானா மாறி பொழிவது போலே அந்த மங்கையர் மாரோடு போறது புரிய மங்கையர் மாரோடு போறது புரிய காலர் படுவார் கரமறு படுவார் தோழர் படுவா துடையர் படுவார் தோழர் படுவார் துடையர் படுவார் இடையர் படுவார் சிரமர் படுவார் அங்கே ஒருவருக்கொருவர் முட்டியாமல் ஒருவருக்கொருவர் முட்டியாமல் குரங்காட்டி ஓடலுற்றாரே. 7 பெண்களும் தாரகனுடைய கோட்டையிலே வந்தார்கள். வீரம் முழக்கம் முழக்கினார்களாம். அப்படியே தலகரத்தனுடைய காதுல போய் கேக்குது. ஏதோ பெண்கள் வந்திருக்கின்றார்கள். சண்டைக்குல வந்திருக்கா. பெண்கள் என்று சொன்னாலே மன்னனுக்கு பிடிக்காது. இருந்தாலும் நம்ம சொல்றது நம்ம கடமை இல்லையா? நீ அப்படி நினைக்க கேட்டு பாரு தெரியும். கேட்டு பாரு. அப்படி என்று சொல்லி மன்னா என்ன உங்களை நாடி பெண்கள் போர் செய்ய வந்திருக்கின்றார்கள். அழகான பெண்களா? அழகான பெண்கள். பெண்கள்னு தெரியும். ஆனா அழகான நான் பார்க்கல. எத்தனை பெண்கள்? 7 பெண்கள் வந்திருக்கின்றார்கள். தம்பி அண்ணா நாம் எத்தனை பேர் இருக்கின்றோம்? 7 பேர் இருக்கிறோம். வந்திருப்பது எத்தனை பெண்கள்? 7 பெண்கள். ஆளுக்கு ஒரு பெண்களை திருமணம் செய்தால் என்ன? நல்ல யோசனை அண்ணா. மந்திரி என்ன நீ சென்று பெண் கேட்டு வருவாய். இதோ சென்று வருகிறேன். மன்னா பெண்கள் என்றாலே உங்களுக்கு பிடிக்காது. யார் சொன்னது? அப்படிப்பட்ட நீங்க அப்படி வருது நினைப்ப நினைச்சிட்டீங்கல்ல, நாங்க என்னையா செய்யறது? மன்னா அவர்கள் போருக்கு வந்திருக்கின்றார்கள். பெண்கள் கல்யாணத்துக்கு வந்தாலே சண்டைக்கு வர்றது தானே? ஆமா கல்யாணம் முடியறது வரைக்கும் நல்லாதான் இருப்பா. போருக்கு வந்த பெண்களை போர் செய்து வீழ்த்துவதுதான் ஒரு மன்னனுக்கு அழகு. அப்படியா? நீங்க போர் செய்ய போறீங்களா? நான் போகட்டுமா? வேண்டாம் மந்திரி, உன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நாங்களே போருக்கு செல்கிறோம். அப்படி என்று சொல்லி சரி இருவேரும் யுத்தம் செய்கின்றார்கள். சரி தலை வெட்டினா அடுத்த கணமே தலை வருது. கையை வெட்டினா கை முளைக்குது. ஆமா காலை வெட்டினா கால் வளருது. ஆயுதம் தவறியதுன்னா ஆயுதம் வருது. ஒரு துளி உதிரம் கீழே விழுந்தால் 1000 கோடி அசுரர்கள் அங்கே பிறந்து வருகிறார்கள். இந்த பெண்கள் 7 பேர்களும் 7 பேரா தான் இருக்கிறாங்க. சரி ஆனால் அரக்கனுடைய படையானது பெருகி கொண்டே வருகிறது. பார்த்த பெண்கள் சொல்லுகின்றார்கள் என்ன அக்கா நம்ம இங்கே வரும்போது எத்தனை பேர்கள் இருந்தார்கள்? 7 பேர் தான் இருந்தாங்கடி. இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்ன முடியலடி, கோடி கணக்குல இருக்கிறாங்க. இனிமேல் இங்க இருந்தால் நமக்கு ஆபத்து. இவர்களோடு போர் செய்ய முடியாது. இப்பதான் அந்த தலகரத்தண்ட போய் விசாரிச்சுட்டு வர்றேன். சரி அழியாத வர வாங்கியிருக்காங்களாம். பகவான் நம்மளை ஏமாத்தி அனுப்பி இருக்கிறாரு. இவங்க யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது. நம்ம சாமி நம்மளை ஏமாத்தி அனுப்பி இருக்கிறாரு. அதனால இன்னும் நம்ம கைலாச மலையில முடியாதுன்னு சொன்னா ஏளனமாக சரி. ஏற்கனவே நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. அதனாலே அக்கா கையில இல்லே போனாலும் அந்த கையில இல்லே போனாலும் அந்த கரை கண்ட நான் நம்மை நகைப்பா
கைப்பா நாட்டு வழி போகவென்றே நாட்டு வழி போகவென்றே கண்ணுதல் மாகேகினாரே அப்படி அப்படி ஓடு கல்லைக்கு ஒரு தீபோனா வேலிகரைக்கு ஒரு தீபோனா புன்னங்கல்லூர் பகவதி என்றே இடையாள் ஒரு தீபோனா கடற்கரை ஓரத்திலே கண்ணாளம்மை என்று சொல்லி மண்டைக்காட்டு பகவதி என்று மகமாகி ஒரு தீபோனா கன்னியாகுமரியிலே கன்னியாகுமரியிலே பகவதியாள் ஒரு தீபோனா ஆடு இப்படி கையிலே போனாலும் கரைக்கின்றதார் நம்ம என்ன கைப்பார் அம்மா நாட்டு வழி போக வேண்டுமே என்று சொல்லி சரி 7 பெண்களும் திட்டமிட்டார்கள் சரி கடற்கரை ஓரத்திலே போய் அமருகின்றார்கள் சரி வர்க்கலைக்கு உறுதி போனாள் வேலிக்கரைக்கு ஒருத்தி போனா குன்னங்கல்லூர் பகவதி என்று கொடியடையாள் உறுதி போனாள் மண்டைக்காட்டு செல்வி என்று மகமாய் ஒருத்தி அமர்ந்தாள் கன்னியா குமரியிலே குமரி பகவதி என்று ஒரு அம்மையானவள் போய் அமர்ந்தாள் சரி கண்ணாளமை என்று சொல்லி கடற்கரை ஓரத்துல ஒரு அம்மா போய் அமர்றாங்க 7 பேரை 7 இடத்துக்கு போயிருந்தாங்க ஆமாங்க இப்ப என்னாச்சு 7 பேரும் போன போது கைலாச மலையிலே பகவானும் பார்வதியும் சரி என்ன சொல்லுகிறார் பாருங்கள் 7 பேரும் போன போது போன போது போன போது போன போது போன போது ஈஸ்வரனார் ஏது சொல்வார் ஏது சொல்வார் 7 பேரும் போன போது போன போது போன போது ஈஸ்வரனார் ஏது சொல்வார் ஏது சொல்வார் யாரையினி பிறவி செய்வோம் பிறவி செய்வோம் பிறவி செய்வோம் தாருகனில் தலையறுக்க தலையறுக்க தாருகனில் தலையறுக்க தலையறுக்க மங்கினல் ஆள் உறுதி உண்டு போருக்கு அலங்காரி போருக்கு அலங்காரி படை பத்திர மாகாளி அந்த பத்திர மாகாளி தான் பிறவியது செய்தாலும் தாருகனில் தலையதையும் அங்கே ஒரு நொடியில் அறுத்திடுவா அருமையாக சரி தாயான பத்ரகாளி அம்மனுடைய திரு வரலாற்றை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்லதொரு சமயத்தில் சரி ராமச்சந்திரன் என்று சொல்லப்பட்ட வாழவிலை ஒரு சேர்ந்த சரி ராமச்சந்திரன் என்று சொல்லப்பட்ட அருமை சகோதரன் சரி நமக்காக ஒரு 100 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக அளித்தார் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் ஆமா அவர் தந்தோடனே சுத்தி உள்ள ஆள்லாம் நினைக்கிறாங்க நம்மளும் கொடுக்கணும்னு ஆமா தருவாங்களா கொண்டு வரலையா இதான் நான் முதல்ல சொன்ன ஒரு ஸ்கேன் போர்டு வைப்போம் யாரு கேட்டா ஒரு ஸ்கேன் போர்டு வந்தாச்சுன்னா அவங்க போல ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சரி இருக்கட்டும் பரவாயில்லை நாளைக்கு ஸ்கேன் போர்டு கொண்டு வரோம் அன்பளிப்பானது அளிந்த சரி அருமை அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் அவர்களுடைய குடும்பமும் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் பல கூறி இதோ கதையின் போக்கிலே சொல்லுகிறோம் இப்படி கைலாச மலையிலே பகவான் சொல்லுகிறார் என்ன பகவானே சுவாமி 7 பெண்களும் சென்று விட்டார்கள் என்று கவலை கொள்ள வேண்டாம் அதாவது தாரகனுடைய தலை அறுப்பதற்கு ஒரு தாயானவள் உண்டு சரி போருக்கு அலங்காரி படை பத்திர மாகாளி பத்திரகாளி அம்மனை பிறவி செய்தால் தாரகனுடைய தலையை ஒரு நொடியிலே அறுத்து விடுவார்கள் அப்படியானால் தாயான பத்திர மாகாளி அம்மனை பிறவி செய்யுங்கள் அப்படி ஆகட்டும் தேவர்கள் அழைத்தார்கள் தேவர்களே திருப்பார்கடலிலே சென்று சிறந்த அமிர்தம் கடைந்து வாருங்கள் அப்படி சென்று அமிர்தம் கடையும் போது எந்த பொருள் பிறந்தாலும் என்னிடத்திலே கொண்டு தர வேண்டும் அப்படி ஆகட்டும் சுவாமி அந்த வார்த்தை கேட்டவுடனே சரி தேவர்கள் எல்லாம் திருப்பார்கடலில் அமிர்தம் கடை வருகிறார்கள் அங்கே என்ன பிறக்கிறது பாருங்கள் முதல் கடைந்த அமிர்தத்திலே முதல் கடைந்த அமிர்தத்திலே
அமிர்தத்திலே மூதேவி தான் பிறந்தாள் மூதேவி தான் பிறந்தாள் முதல் கடைந்த அமிர்தத்திலே கடைந்த அமிர்தத்திலே முதல் கடைந்த அமிர்தத்திலே அம்மை மூதேவி தான் பிறந்தாள் மூதேவி தான் பிறந்தாள் பிறந்த நல்ல மூதேவியை பொன்னரனார் அருகிழைத்தார் பொல்லாதவரிடமதிலே பொல்லாதவரிடமதிலே போயிருப்பாய் மூத்தவளே அப்படி போல் ஆஹா முதல் கடை இந்த அமிர்தத்திலே மூதேவி வந்து பிறக்கின்றார் சரி மூதேவி அருகிழைத்தார் சிவபெருமான் என்ன அம்மா மூதேவி ஏம்மா நீ இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா சொல்லுங்கம்மா பொல்லாதவர் இடத்துல போய் இருக்கணும் நீ அப்ப நான் இந்த ஊர்ல இருக்க கூடாதா இந்த ஊர்ல இருந்தாலும் பொல்லாதவர் இடத்துல மட்டும் இந்த இருக்கணும் ஊர்ல நான் எட்டி பார்த்த வகையில யாருமே பொல்லாதவங்களா தெரியலம்மா நீ யாருகிட்ட இருக்கிறியோ உங்க பொல்லாதவங்க நான் அப்ப இந்த அம்மா கிட்ட தான் இருக்கிறேன் நல்லது அப்ப இவங்க பொல்லாதவங்களா ஆமா சரி அப்படி ஆகட்டும் இவங்க கூடாலே இருக்கிறாம்மா அப்படி நீ சொல்லி சரி அந்த பொல்லாத மூதேவிக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறாரு ஆமா வரத்தை வாங்கினார் சரி இரண்டாவது அமிர்தம் கடை வருகிறார்கள் சரி இரண்டாவது அமிர்தத்திலே என்ன வந்து பிறந்தது பாருங்கள் என்ன 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 இரண்டான அமிர்தத்திலே லட்சுமியாள் பிறந்திடுவாள் இரண்டான அமிர்தத்திலே லட்சுமியாள் பிறந்திடுவாள் பிறந்த நல்ல லட்சுமியை பிறந்த நல்ல லட்சுமியை பொன்னரனார் அருகிழைத்தார் பிறந்த நல்ல லட்சுமியை பிறந்த நல்ல லட்சுமியை பொன்னரனார் அருகிழைத்தார் பிள்ளதிலும் விளக்கதிலும் நல்லோர்கள் இடமதிலும் பிள்ளதிலும் விளக்கதிலும் நல்லோர்கள் இடமதிலும் நாளு மந்தி குடியிருப்பாய் நாளு மந்தி குடியிருப்பாய் அழகிய லட்சுமி இரண்டான அமிர்தத்திலே லட்சுமி வந்து பிறக்கின்றார் சரி லட்சுமி அருகிழைத்தார் சிவபெருமான் அம்மா லட்சுமி என்ன சுவாமி லட்சுமியா நீங்க இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா எந்த இடம் வில்லதிலும் சரி விளக்கதிலும் விளக்கதிலும் நல்லோர்கள் இடமதிலும் சரி நல்லபடியாக குடியிருக்க வேண்டும் அப்படியே ஆகட்டும் சுவாமி நீங்க யார் பக்கத்துல இருந்தாலும் அவங்களுக்கு பணம் செல்வம் குறையவே கூடாது ஓஹோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லது சுவாமி உங்க பக்கத்துல நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கோம் கவனிச்சுக்கிடணும் முன்னிருந்து எண்ணிட்டு இருந்தா மட்டும் போதாது சரி அப்படியே கொண்டு வந்து தரணும் அவ்வளவுதேமா அப்படி என்ன சொல்லி லட்சுமிக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க இப்படியாகவே சரி லட்சுமியை அனுப்பிவிட்டு மூணாவது முறையாக அமிர்தம் கடையே வருகிறார் அடுத்த அமிர்தம் ஆமா சரி மூன்றான அமிர்தத்திலே என்ன வந்து பிறந்தது பாருங்க என்ன பிறக்கின்றது மூன்றாவது அமிர்தத்திலே மதகரை தான் பிறந்திடுமா மதகரையில் தோலுரித்து சிவனாரு அமர்ந்து கொண்டார் அமிர்தத்திலே வரி புள்ளி தான் பிறந்திடுமா அந்த வரி புலியில் தோலுரித்து ஆடையாக போட்டு கொண்டார் மூன்றான அமிர்தத்திலே மதகரி என்று சொல்லக்கூடிய யானை வந்து பிறக்கிறது சரி யானை கொண்டு சிவபெருமான் மண்ணை கொண்டு விடுறாங்க சிவபெருமான் யானையை பார்த்தோன்னா கோபம் வருது யானைக்கு மேல அவருக்கு என்ன கோபம் அம்மா பிறப்பாங்கன்னு பார்த்தா இந்த மதம் பிடிச்ச யானை வந்து பிறந்திருக்கிறேன் யானை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும் அதானே ஆசனமாக இருந்து கொள்ளலாம் அல்லவா ஆமா என்று யானையின் தோல் உறுத்து ஆசனத்தில் விரித்து கொண்டார் சரி
மீண்டும் 4வது நாள் அமிர்தமானது கடையை வந்தார்கள். ஆமா. வரக்கூடிய சமயத்தில் அங்கே என்ன வந்து பிறக்கிறது? வரி புலியானது வந்து பிறக்கின்றது. வரி புலியை சூப்பர்மான் கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. இது ஒரு தேவையில்லாத ஜீவராசி தானே. அதானே. அதன் தோலை உரித்து சரி தனக்கு ஆடையாக உடுத்து கொண்டாராம் பகவான். ஓஹோ. வரி புலியை படிச்சு கொண்டாச்சு. வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம். தேவா தேவர்கள் எல்லாம் 5ஆம் நாள் அவர்தங்கடியை வருகின்றார்கள். சரி, அங்கே என்ன வந்து பிறக்கிறார்? என்ன? 5ஆன அமிர்தத்திலே 5ஆன அமிர்தத்திலே ஆடரவோ பிறந்திடுமா பிறந்திடுமா 5ஆன அமிர்தத்திலே 5ஆன அமிர்தத்திலே 5ஆன அமிர்தத்திலே ஆடரவம் பிறந்திடுமா பிறந்திடுமா ஆடரவோ தன்னை எடுத்து கழுத்ததிலே போட்டு கொண்டார். ஆறான அமிர்தத்திலே 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 மான்மழுவு பிறந்திடுமா பிறந்திடுமா அப்படி தேவாதி தேவர்கள் 5ஆன அமிர்தம் கிடை வருகிறார்கள். ஆடரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பு வந்து பிறக்கிறது. பெரிய பாம்பு பார்த்தவுடனே நினைக்கின்றார் சிவபெருமான். என்ன இந்த பாம்பை பூலோகத்துல விட்டா பூலோகம் தாங்காது தாங்காது தாங்காது. இந்த பாம்பை எடுத்து நம்ம கழுத்துல போடுவதுதான் சிறப்பு. ஆமா ஆமா, நமக்கு ஆபரணமாக இருக்கட்டும். பாம்பை எடுத்தார் கழுத்திலே போட்டுக்கொண்டார். மத்தவங்க கிட்ட வரதுக்கு பயப்படுவாங்க. தேவா தேவர்கள் நினைக்கிறாங்க பரவாயில்லையே ஒரு பயம் வந்து நம்ம மேல இருக்கும். பரமசிவன் பாம்பு எடுத்து கழுத்துல போட்டாரே. ஆமா சரி, இனி அடுத்த அமிர்தம் கிடைக்கும். போ உள்ள வேலையை பாப்போம், நமக்கு வேலை இல்லாமலே இருக்கு. அமிர்தம் கிடைய வருகிறார்கள். 6ஆன அமிர்தத்திலே கடையும் போது மான்மழு வந்து பிறக்கிறது. மான்மழு எடுத்து சிவபெருமான் மன கொண்டு வைக்கிறாங்க. சரி, மானொருகை மழுவருகை ஏந்தி கொண்டார் சிவபெருமான். சரி, 7ஆன அமிர்தத்திலே என்ன வந்து பிறக்கிறவாருங்கள். 7ஆன அமிர்தத்திலே அமிர்தத்திலே 7ஆன அமிர்தத்திலே ரிஷபம் வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா 7ஆன அமிர்தத்திலே 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 ரிஷபம் வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா ரிஷபம் என்ற காளையின் மேல் காளையின் மேல் ரிஷபம் என்ற காளையின் மேல் ஏறிக்கொண்டார் சிவனாரோ சிவனாரோ தேவாதி தேவர்கள் எல்லாம் அப்படியே 7ஆன அமிர்தம் கிடை வருகிறார்கள். சரி, ரிஷபம் என்று சொல்லக்கூடிய காளை வந்து பிறக்கிறது. மாடு மாடு அந்த காளையை கொண்டு சிவபெருமான் முன்ன கொண்டு வைக்கிறாங்க. ஆமா, சிவபெருமான் அண்ணா வாகனம் வேணுமே. அது எல்லாருக்கும் ஒரு வாகனம் இருக்கு இல்லையா? அப்ப நமக்கும் ஒரு வாகனம் வேண்டும் அல்லவா? வேண்டும். காளை வாகனம் யாருக்கும் கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாமளே வைத்துக் கொள்ளலாம். சரி, அப்படி என்று காளையின் மேல் ஏறிக்கொண்டார் சிவபெருமான். அப்படி போடு. 8ஆன அமிர்தம் கிடைக்கக்கூடிய நாளைகளே கடையும் போது அங்க யார் வந்து பிறந்தார் பாருங்க. யாரு? 8ஆன அமிர்தத்திலே பிறந்தானே வேதாளை. 8ஆன அமிர்தத்திலே பிறந்தானே வேதாளை. அட்டழகன் வேதாளி கருத்துடனே தான் பிறந்தான். அவனுக்கு நாக்கேக்கு நாக்ககலாம் நான் ஒரு காதவழி. நாக்குக்கு நாக்ககலாம் நான் ஒரு காதவழி. தோளுக்கு தோளகளும் தொள்ளாயிரங்காதவழி. அவனுக்கு மூக்குக்கு மூக்ககலும் முன்னோரு காதவழி. மூக்ககலும் முன்னோரு காதவழி. மலை போலே வாராணி வைத்த நல்ல வேதாளை. இவனை விட்டால் அருள் சேதமாக்கிடுவான். இவனை விட்டால் நடு சேதமாக்கிடுவான். கடலதிலே இவனை விட்டால் கடல் நீரை குடித்திடுவான். அந்த காட்டானை பெருவனத்திலே கட்டி வைத்தார் வேதாளை. அப்படி போட் 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 8ஆன
அமரத்திலே கட்டழகன் வேதாளை வந்து விரைக்கின்றாய். நாக்குக்கு நாக்குகளும் 400 காதவள்ளி, தோளுக்கு தோளுகளும் 900 காதவள்ளி. வேதாளை வந்து பிறந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். இது எவ்வளவு ஒசரமா இருக்கு, பெரிய பூதமாட்டலா இருக்கு. எப்பா இவனெல்லாம் சமாளிக்க நம்மளால முடியாது. காட்டானை பருவனத்திலே வேதாளை கட்டி வைத்தார்கள். சரி, வேண்டாம் வேண்டாம், அந்த வேதாளை இங்கே இருந்துட்டு போட்டோம். அது மட்டுமில்லை, மீண்டும் 9வது நாள் அமிர்தமானது கடை வந்தார்கள். அங்கே என்ன வந்து விரைக்கிறது பாருங்கள். 9ஆனே அமிர்தத்திலே, 9ஆனே அமிர்தத்திலே திருவண்ணீர் பிறந்திடுமா, திருவண்ணீர் தன்னை எடுத்து, திருவண்ணீர் தன்னை எடுத்து சிவனார் முன்னே கொண்டு வைத்தார். திருவண்ணீர் தன்னை எடுத்து, திருவண்ணீர் தன்னை எடுத்து அங்கே சிவனாரும் பூசிக்கொண்டார். தானே அமிர்தத்திலே, தானே அமிர்தத்திலே நஞ்சு வந்து பிறந்திடுமா, அந்த நஞ்சு தன்னை கொண்டு போக, ஏ நாயகருக்கு கொண்டு போக, திருவாட்டியிலை பறித்து அபிஷேகமாய் கட்டுவாராம். அருமையான நம்முடைய வில்லிசை குழு சிறப்பாக வில்லிசை நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு சமயத்தில் சரி சுபின் என்று சொல்லப்பட்ட அருமை சகோதரர் ஒரு 100 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக அளித்தார். 100 லட்சம் 100 கோடி என்று சொல்லலாம். வாரி வழங்கக்கூடிய அன்பளிப்பானது வந்து கொண்டே இருக்கின்றது. சரிதான், அன்பளிப்பானது அள்ளி தரக்கூடிய அன்பு உள்ளங்கள், அன்பு நெஞ்சங்கள், பாசம் மிகுந்த சகோதர சகோதரிகள் வாழையடி வாழையாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் பல கூறி இதோ நிகழ்ச்சியின் போக்கிலே சொல்லுகின்றோம். இப்படி இருக்கக்கூடிய நாளைகளே சரி 9ஆன அமிர்தத்திலே திருவெண்ணீர் விரைக்கிறது. திருவெண்ணீரை பகவான் முன்னே கொண்டு வைத்தார்கள். 10ஆன அமிர்தங்கடியை வருகிறார்கள். 10ஆன அமிர்தத்திலே நஞ்சு வந்து விரைக்கிறது. நஞ்சு தன்னை சிவபெருமான் முன்னே கொண்டு வைத்தார்கள். சிவபெருமானுக்கு நஞ்ச பார்த்தோன்னு அப்படியே ஒரு கோபம் வருகிறது. என்ன செய்தார் பாருங்கள். நஞ்சினை கண்டு கோபம் கொண்டு அந்த நாயகன் ஆறு உண்டற போது கண்டிருந்த உமை பார்வதியாளோ கண்டத்தை எட்டி தானும் பிடித்தாள். கண்ட மதிலே நின்ற நஞ்சு கருவருவாக வளர்ந்திடுமாமே, அது சுந்தர நாருட கண்ணது தனிலே தோகை பத்திர காளி அம்மை வந்து பிறந்திடுவாளே. ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய, ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய, ஒரு கண்ணதிலே அண்ணலாய் சொரிய, பூவாய் சொரிந்திட்ட கண்ணது தனிலே, பூவாய் சொரிந்திடும் கண்ணது தனிலே படை பத்திரகாளி அம்மை வந்து பிறந்தாள். அனலாய் சொருகிற கண்ணது தனிலே, அனலாய் சொரிந்திடும் கண்ணது தனிலே அம்மை பத்திர காளி பிறந்தாள். எம்மா பத்திர காளி சித்திர ரூபி, பத்திர காளி சித்திர உலகு பல பல மடவார் குறவையில் வாட, மானொருகையா மழுவருகையா, மானொருகையா மழுவருகையா, மணி சோலோ ஒரு கையிலே ஏந்தே, பக்க ஜடையா பவள ஜடையா, பக்க ஜடையா பவள ஜடையா, 16 ஷடை தானும் இலங்க, அப்பு சடையா அமிர்த முகமா, அப்பு சடையா அமிர்த முகமா, ஆளிலை போலவே திருவயழகா, போருக்கு அலங்காரே போருக்கு அலங்காரே படைபத்திரமாகாளே. கப்பரை மான்மழு இலங்குது பாராய், மான்மழு இலங்குது பாராய், கையிலே திரிசூலம் கலகல கலன, விரையோடு உச்சி விரையா, விரையோடு உச்சி விரையா, மேஷமுடல் அங்கே வகுந்தது போலே, பத்திரமாகாளிதா படை பத்திரமாகாளிதா, தாயான பார்வதிகள் கையில் எடுத்து தாள் ஆட்டுவாளே.
படைபத்திர மாகாளி அம்மையார் விழுந்து பிறக்கின்றாள். தெய்வ கன்னி பெண்கள் குறவை ஒளி முழக்குகின்றார்கள். பார்த்தாள் பார்வதியானவள் என்ன தாயான பத்திர மாகாளி அம்மையை தாளாட்ட வேண்டும் என்று சொல்லி எப்படி தாளாட்டுறாள் பாருங்கள். ஆரீரரி ஆரீரரி ஆரீராரோ ஆரீராரோ ஆரீரரி ஆரீராரோ ஆரீரரி ராராரோ ஆராரோ ஆரீரரி ஆராரோ தேனோ திரவியமோ மகளே மாட்டிகட்டாத வெள்ளமுதோ சங்கடங்கள் தீர்க்க வந்த தவ துணையே ஆரிராரோ ஆரிரரிராரோ ஆராரோ ஆரிரரி ஆராரோ மாயனோட தங்கை எல்லோ தங்கை அல்லோ படை பத்திர மகாளி இப்படியாக அம்மை பத்திர மகாளி தாயாரை பார்வதியானவள் தாளாட்டுகின்றாள். சரி தாளாட்டி சீராட்டி கைலாச மலையிலே வளர்த்து வருகிறாளாம். வளர்த்து வரும் நாளையிலே அம்மை பத்திர மாகாளி அம்மையானவள் எப்படி வளர்ந்து வருகிறாள் பாருங்க. எப்படி எப்படி 12 வருடம் மட்டும் பாராண்டாள் கையிலே 12 வருடம் மட்டும் பாராண்டாள் கையிலே 13 வருடத்திலே கைலாசம் தாழுதல்லும் கைலாசம் தாழுதற்கு காரணமே மகதேவா கைலாசம் தாழுதற்கு காரணம் என் மகதேவா படைபத்திர மாகாளி எங்கிருந்தால் மகதேவா புத்தாபுரம் அனுப்பும் ஐயா படைபத்திர மாகாளியை புத்தாபுரம் அனுப்பும் ஐயா படைபத்திர மாகாளியை பத்திர காளியை தான் அருகழைத்து ஏது சொல்வார் வாரும் அம்மா மகாளி மகாளி வார்த்தை ஒன்று சொல்ல கேளா புத்தாபுரமானதில் புகழுடனே இருந்து புத்தாபுரமானதில் புகழுடனே வீட்டிலிருந்து கோட்டையிட்டு வாழ்ந்திருப்பார் படபத்திர மாகாளி. அந்த வார்த்தை கேட்ட பொழுது தாயாரும் ஏது சொல்வாள் அந்த வார்த்தை கேட்ட போது தாயாரும் ஏது சொல்வாள் நான் கால்நடையாய் போவேனோ கரை கண்டறி மகாதேவா எரிபோகவாக நந்தான் எந்தனுக்கு தாருமையா எரிபோகவாக நந்தான் எந்தனுக்கு தாருமையா கணவர் காடதிலே கருங்கலையே பிறவி செய்தார். பிறவி செய்த கருங்கலையை அம்மன் முன்னை கொண்டு விட்டார். பிறவி செய்த கருங்கலையை அம்மன் முன்னை கொண்டு விட்டார். மாகாளி கலையேற கலையேற பெண்கள் எல்லாம் குறவை பாட புட்டாபுரமா
மானதில்லே பத்திரமாகாளி அம்மை தவறம் மானதில்லே பத்திரமாகாளி அம்மை போக வேண்டும் என்று சொல்லி கும்முகும்மன்ன குறவையிட்டாள் காளிப்படையாயிரமா கணங்கள் 1000 கணங்கள் 100,000 ஏணி பந்தம் பிடிக்கும் பெண்கள் 70,000 தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் தேன்மொழிக்கு 1000 தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் தேன்மொழிக்கு 1000 வேதாளை துணையுடனே வாராள் பத்திரமாகாளி பத்திரமாகாளி குறவையொல்லி வாடிடுவாள் பத்திரமாகாளி குறவையொல்லி வாடிடுவாள் கைலாச மலையை விட்டு மலையை விட்டு வாராள் பத்திரமாகாளி மகாளிகளை ஏற வைத்ததை வார் குறவை பாட தாயான மாகாளி பொட்டாபுர மானதிலே புகழுடனே வந்து சேர்ந்திடுவாளே அம்மை பத்திரகாளி அம்மையானவள் சரி ஆதி சிவனிடத்திலே வந்து சொல்கிறாள் சுவாமி 12 வருடமாக வாழ்ந்து வருகிறேனே திடீரென்று என்ன அழைத்து ஏதோ சொல்லணும்னு சொல்றீங்க அம்மா என்ன கைலாசமலையில நீ இருந்தா கைலாசம் தாங்காது சரி உன்னை தார்தனுடைய தலையறுக்கிறதுக்கு பிரவிசேதம் ஆமா அதற்கு ஏற்ற நேரம் இது கிடையாது சரி புட்டாபுரம் என்று சொல்லப்பட்ட இடம் அதிலே கோட்டையிட்டு வாழ்ந்து வருவாய் சரி தக்க சமயம் வரும்போது தூதுவனை அனுப்பி வைப்பேன் தூதுவன் வார்த்தை கேட்டு மாகாளி நீ சென்று காளியாக சென்று நீ சென்று தார்தன் தலையை அறுத்து வர வேண்டும் சரி அப்படி ஆகட்டும் என்ற வார்த்தை கேட்ட மாகாளி அம்மை ஆமா வேண்டிய பூத படைகளோடு புட்டாபுரம் அதிலே வந்து சேர்ந்தார் புட்டாபுரம் ஆனதிலே அம்மை பத்திரமாகாளி அம்மையானவள் இருக்கின்றார் இப்படி இருக்க கோட்டை போட்டு வாழ்ந்து வருகிறார் தாரகனுடைய அட்டூழியம் தாங்க முடியாது சும்மாதான் கமந்தாலும் இருந்தான் திடீர்னு அவனுக்கு அட்டகாசத்தை ஆரம்பிச்சுட்டான் ஆமா ஆரம்பிச்சுட்டான் தேவாதி தேவர்களை சிறைபிடித்தான் சரி வாங்கிய வரம் அப்படி அழியாத வரம் வாங்கியிருக்காங்க இல்லையா யாரும் அவனை எதுக்க முடியாது நம்மளை யாரும் அழிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் அந்த நேரத்திலே தேவா தேவர்களை சிறைபிடிக்க அந்த தேவா தேவர்கள் சிவபெருமான இடத்துல வந்து முறையமிடுறாங்க என்ன சொன்னாங்க தெரியும் என்னப்பா எங்களால இனி தாக்கு பிடிக்க முடியாது ஐயா ஏன் என்னாச்சு ஐயா எங்களுக்கு என்ன அடி அடிக்கிறான் தெரியும் அடிக்கிறானா ஆமா சுவாமி சுவாமி என்ன இந்த இவனுக்கு முகத்தெல்லாம் தீய வச்சு கொளுத்திட்டாங்க சுவாமி அப்படியா சரி இப்ப என்ன செய்யணும் சுவாமி என்ன தாரகனுடைய தலையறுக்கல்ல நாங்க இந்த கைலாசத்தை விட்டு எங்கேயுமே போக முடியாது தாரகனுடைய தலையறுக்க படைபத்திரகாளியம்மனை பிறவி செஞ்சு புட்டாபுரத்துல வச்சிருக்கோம் அங்கே வச்சு என்ன பிரச்சனை போருக்கு அனுப்ப வேண்டியது தானே நேரம் வரணும் இல்லையா நாங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் சுவாமி நாங்க அடிமை வேலை தான் செய்யணுமா அப்படியா எங்களுக்கு அடிமை வேலை தீராத சுவாமி சரி எங்க போனாலும் அடிமையா தான் இருக்கணுமா புட்டாபுரத்திலே அம்மை பத்திரமாகாளியம்மா மறந்துருக்காங்க நீ விஷயத்தை சொல்லு சரி அவங்களுக்கு தெரியும் தாரகனுடைய தலையை அறுத்து விடுவார் அப்படி ஆகட்டும் என்று தூதுவனுடைய வார்த்தை கேட்ட மாகாளி அம்மையானவள் ஒரு தூதுவனை அனுப்பி வைக்கின்றார் தூதுவனானவள் தாயாரிடத்திலே இங்குள்ள செய்தி எல்லாம் சொல்லுகின்றார் சரி அம்மை பத்திர மாகாளி அம்மையானவள் தூதுவன் சொல் கேட்டு துடியிடையாள் மாகாளி தூதுவன் சொல் கேட்டு துடியிடையாள் மாகாளி பூதப்பட்டை தன்னை ஏவி புறப்பட்டாளைகளை ஏறி மகாளிகளை ஏற வாய்த்ததை வார் குறவை வாட மகாளிகளை ஏற வாய்த்ததை வார் குறவை வாட படைகளை திரட்டி கொண்டு வாராள் பத்திரமாகாளி வேதாளை துணையுடனே அம்மை பத்திரமாகாளி வேதாளை துணையுடனே அம்மை பத்திரமாகாளி கடற்கரையானதிலே படைகள் எல்லாம் வருகுதல்லோ கடலே ஏற மாட்டாமல் படைகள் எல்லாம் திகைத்து நிற்க அப்படி கண்டு தெய்வமாகாளி கையமர்த்தினாள் படையை தெய்வமாகாளி கையமர்த்தினாள் படையை வெற்றி கரையோன் அருளால் வேதாள் இதனை இழைத்தாள் இரகள மணி மார்பா வேதாளை பூதத்தானே மணி மார்பா வேதாளை பூதத்தானே இருக்கமுள்ள கடல் வரைக்கும் நாக்காலே வாழும் போடு
பார்முழுதும் ஆண்டவளே பத்திரமா காளியம்மா பார்முழுதும் ஆண்டவளே பத்திரமா காளியம்மா திறமை தோணாக்குகின்ற தொழில் எனக்கு தந்திருந்தாள் வரம்பேறிய கடலே ஏழோ மலை வரைக்கும் நீட்டிடுகிறாள் வேதாளை நாக்கதிலே சூலம் கொண்டு எழுதுவாளா வேதாளை நாக்கதிலே சூலம் கொண்டு எழுதுவாளா இரவை நாக்கையினி சமுத்திரத்தில் நீட்டும் என்றார் தாருகன் கொட்டை வரைக்கும் தன்னாக்கால் பாலமிட்டாள் தாருகன் கொட்டை வரையும் தன்னாக்கால் பாலமிட்டாள் பாலமத்தில் குதி போட்டு படைகடலில் ஏறிடுமா வேதாளை நாக்கதிலே உதித்தாலும் எச்சி என்று வேதாளை நாக்கதிலே உதித்தாலும் எச்சில் என்று ஆதாரமாக வந்த அம்மை பத்திரமாகாளி கருங்கலை வாகனத்தில் வாராளே மாகாளி கருங்கலை வாகனத்தில் வாராளே மாகாளி அம்மை பத்திரமாகாளி அவள் ஏதோ சொல்லுவாளாம் ஆகாய மாய் வரந்து தாரகனுடைய கோட்டை கண்டு குறவையிட்டாளே படைகள் எல்லாம் அப்படியே கடற்கரையில நிக்குது தாரகனுடைய தலையில இருக்க படைகளோடு வர்றாங்க சொல்லுகின்றாள் அம்மை பத்திரமாகாளி என்ன வேதாளை இந்த படைகள் எல்லாம் இந்த கடல்ல போகும்னு பாக்குறியா ஆமா என்ன செய்யணுமா நீ நினைச்சா மட்டும் தான் போக முடியும் நான் என்ன செய்ய வேண்டும் நாக்கால பாலம் போடப்பா என் நாக்க வைக்க மூக்க கூட தொட முடியாது ஐயோ நான் என்ன செய்ய முடியும் சரி உன் நாக்கு நீட்டு ஆகட்டும் நாக்கிலே சூலம் கொண்டு எழுதுகின்றான் அந்த நாக்கான தாரகனுடைய கோட்டை வரைக்கும் பாலம் போடுகிறான் மாகாளி ஆமா படைகள் எல்லாம் போகும்போது வேதாளை நாக்கு உள்ள எடுத்தாச்சுன்னு சொன்னா படைகள் எல்லாம் வேதாளின்